மும்மரமா ரெடி ஆயிட்டு இருக்க இவரு ரவுண்ட் ஹவுஸ் கிக் எப்படி பண்றதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஒரே நேரத்துல 2 செஷன்ஸ் ட்ரை பண்ண போறாரு. அநேகமா இவர் பெரிய வித்தக்காரரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க பெரிய வித்தக்காரருங்கிறதுக்காக உதவி பண்ண வந்தவங்க எல்லாம் உதைக்கிறீங்க? இத போய் அவன் ஊரு பூரா சொல்ல மாட்டான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பேலன்ஸ். பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு கிக் பண்றவங்களோட பாடி ரொம்ப அலைன்டா இருக்கணும். இந்த ட்ரெய்னர் பண்ற ஸ்டண்ட் கூர்ந்து கவனிங்க. ஃபோர்ஸ் உபயோகப்படுத்தி தன்னோட காலை ஆக்சலரேட் பண்றாரு. அதுக்கப்புறம் தன்னோட இலக்கை தாக்குறாரு. உங்க வேகம் அதிகமாகும் போது உங்க பேலன்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால பாடியை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்காக கைகளை ஆப்போசிட் சைடுல ஸ்விங் பண்றாங்க. இதனால கிக்னால ஏற்படுற ஃபோர்ஸ்க்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸ் கிடைக்குது. அதே நேரத்துல தன்னோட டவுன் ஃபோர்ஸ சப்போர்ட்டிங் லெக்கால தாங்குறாரு. இதுக்காக தன்னோட காலை தரையில ரொம்ப அழுத்தமா வச்சிருக்காரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ரவுண்ட் ஹவுஸ் கிக்ல அதாவது கிட்டத்தட்ட 3000 பவுண்ட்ஸ் 1400 கிலோ ஃபோர்ஸ ஜெனரேட் பண்ணக்கூடிய பவர் கிடைக்கும். ஆனா எல்லாரோட கிக்லயும் இந்த பவர் கிடைக்கும் நாம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஆனா ஒரு சில பேர் செய்யற இந்த வீர சாகசத்தை பார்க்கும்போது சிப்பு தாங்க வருது. கிக் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேண்ட் ஒழுங்கா போடணும்னு தம்பி சொல்லி தராரு. ஆனா அண்டர்டாயர் தெரியற மாதிரி நம்ம எந்த சாகசமும் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் நம்மள ஊத்து பாத்துட்டு இருக்கு. ஆமா என்ன தம்பி கிக் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்குன்னு விழுந்துட்டீங்க?